சமீப நாட்களாகவே சினிமா பிரபலங்களின் வீட்டை குறிவைத்து தங்கத்திலிருந்து செருப்பு வரைக்கும் திருடி கொண்டு போன சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இங்கே ஒரு நடிகை வீட்டில் பாஸ்போர்ட் திருடப்பட்டிருக்கிறது. வீட்டு வேலைக்கு வந்த பணிப்பெண் களவாணியாக மாற காரணம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவின் வீட்டில் 60 சவரன் நகை திருட்டு. பாடகர் விஜய் யேசுதாஸ் வீட்டில் 60 சவரன் நகை மாயம். நடிகை பார்வதி நாயர் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் அபேஸ். சின்னத்திரை நடிகை சங்கீதா வீட்டில் செருப்பு திருட்டு. இப்படி கடந்த சில மாதங்களாகவே திரை பிரபலங்களின் வீடுகளை குறிவைத்து கொள்ளைகள் நடைபெறுவது வாடிக்கையாகிவிட்டது. அந்த வரிசையில் இந்த வார புதுவரவாக இணைந்திருக்கிறார் நடிகை அதுல்யா ரவி. அதுல்யா ரவி ஒருபுறம் சினிமா, மறுபுறம் ஃபிட்னஸ் என உடலை கட்டுக்கோப்பாக வைத்து இளசுகளை கிரங்கடிக்கும் ஒரு இளம் நடிகை. 29 வயதாகும் நடிகை அதுல்யா காதல் கண்கட்டுதே திரைப்படத்தின் மூலம் சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஏமாளி, நாடோடிகள் 2, கேப்மாரி, முருங்கக்காய் சிப்ஸ் போன்ற பல திரைப்படங்களில் நடித்து உச்ச நடிகையாக உருவெடுத்தார். இவரது சொந்த ஊர் கோவை மாவட்டம். தற்போது வடவள்ளி ஔதி மருத்துவமனை மருதம் சாலையில் உள்ள வீட்டில் தனது பெற்றோருடன் வசித்து வந்திருக்கிறார் நடிகை அதுல்யா. இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதுல்யாவின் வீட்டிலிருந்த பாஸ்போர்ட் காணாமல் போயிருக்கிறது. கூடவே பாஸ்போர்ட்டுடன் வைத்திருந்த 2000 ரூபாயும் மாயமாகியுள்ளது. வீடு முழுவதும் தேடி பார்த்தும் கிடைக்காததால் நடிகை அதுல்யாவின் தாய் விஜயலட்சுமி வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் திருட்டில் ஈடுபட்டது யார், என்ன என்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் அதுல்யாவின் வீட்டில் வேலை செய்து வரும் தொண்டாமுத்தூர் அடுத்த குளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த செல்வி என்ற பணிப்பெண்ணின் மீது போலீசாருக்கு சந்தேகம் வெளுத்திருக்கிறது. உடனே 46 வயதான செல்வியை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் நடந்த திருட்டு வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. நடிகையின் வீட்டிலிருந்து பாஸ்போர்ட் திருடியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் செல்வி. மேலும் அந்த திருட்டுக்கு செல்வியின் தோழி சுபாஷினி என்ற பெண்ணும் உறுதுணையாக இருந்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து இந்த பாஸ்போர்ட் திருட்டை அரங்கேற்றியிருக்கின்றனர். கூட்டுக்களவாணிகள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1500 ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தொடர் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. முழு விசாரணைக்கு பிறகே எதற்காக பாஸ்போர்ட்டை திருடினார்கள், அதை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள், அதுல்யாவுக்கும் பணிப்பெண்ணுக்கும் ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா, மேலும் வீட்டிலிருந்து வேறு ஏதேனும் பொருட்கள் திருடப்பட்டிருக்கிறதா போன்ற கேள்விகளுக்கு விடை தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.